ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு ஷோல்டரு பெயினுக்காக ஜெபம் பண்ணாங்க. ரெண்டாவது அவர் வந்து தைராய்டு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணார். அப்போ நான் என் கழுத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். எனக்குள்ளே ஏதோ ஒரு பவர் இறங்குனது போல் இருந்தது. எனக்கு வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக வலிக்கும், முள் குத்துற மாதிரி எனி டைம் குத்தினே இருக்கும் தைராய்டு பிரச்சனைனால. நான் ஒரு 3 வருஷமாக தைராய்டுக்கு மாத்திரை எடுக்கிறேன். ஐயா ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு வல்லமை இறங்கி என்னுடைய 2 குதிகாலம் அப்படியே பின்னால் தள்ளி எனக்குள்ள இருந்து ஏதோ வெளியே போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என் கை வச்சா எனக்கு அந்த தைராய்டு வலியும் முள்ளு குத்துறது போல இல்லை. மறுநாள் நான் வேலைக்கு போயிட்டு எங்களை கை வச்சு பார்த்துட்டே இருந்தேன். என் கூட வேலை செய்யறவங்களாம் கேட்டாங்க, நீ எடுத்து இடிக்குள்ள என் கை வச்சு பார்க்குறேன். இல்லை, எனக்கு இத்தனை நாளாக இந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ள அப்படியே குத்தம். ஆனால் நேற்று எங்கள் சபையில் நற்செய்தி கூட்டம் நடந்தது, அதில் நான் கலந்துருந்தேன். தைராய்டு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணும்போது அதுலேருந்து எனக்கு இன்ன வரைக்கும் வலி இல்லை. நான் 2 நாளாக மாத்திரையும் எடுக்கல, அப்பவும் எனக்கு வலி இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு கூட நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமை கொடுக்கிறோம்.